குட்டீஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற கதை நட்பே துணை. ஒரு நாள் 5 நண்பர்கள் பள்ளி முடிந்து ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். தினமும் பள்ளி, வீடு, பாடம், அதே ருட்டீன் தான். அதனால் ஒருவன் சொன்னான், நாம எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் ஃபன் பண்ணலாமே. அந்த ஐடியா கேட்டவுடன் எல்லாருக்கும் சந்தோஷம். அடுத்த நாள் காலை எல்லாரும் சீக்கிரம் ரெடி ஆனார்கள். ஒருவன் ஸ்நாக்ஸ் எடுத்தான், இன்னொருவன் காமரா எடுத்தான், மற்றொருவன் எல்லாரையும் லீட் பண்ண ஆரம்பித்தான். ஆனா அவர்களிடம் ஒருத்தன் மட்டும் எப்போதும் போல லேட். அவனை ஃபோன் பண்ணி எழுப்பினார்கள். அவன் அவசரமாக ஓடி வந்து சேர, எல்லாரும் சிரித்தபடி பயணம் ஆரம்பித்தார்கள். பாதையில் அவர்கள் பாடல்கள் பாடினார்கள், ஜோக் சொன்னார்கள், ஒருவரை ஒருவர் கிண்டல் செய்தார்கள். சிரிப்பு தான் நிறைய. அவர்கள் சென்ற இடம் பசுமை நிறைந்த ஒரு அழகான மலைப்பகுதி. குளிர்காற்று வீச, எல்லாரும் ஓடி விளையாட ஆரம்பித்தார்கள். ஒருவன், நான் எக்ஸ்ப்ளோரர் என்று ஓடினான். இன்னொருவன் காமரா எடுத்து போஸ் போட்டான். மற்றொருவன் ஸ்நாக்ஸ் மறைத்து தனியாக சாப்பிட முயன்றான். அதை பார்த்த மற்றவர்கள் பிடித்து எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவர்கள் ஓட்டப்பந்தயம் போட்டார்கள், கத்தி சிரித்தார்கள், வேடிக்கை செய்தார்கள். அந்த நாள் முழுக்க அவர்களுக்கு நேரம் எப்படி போய்ச் சென்றது என்று கூட தெரியவில்லை. மாலை வீட்டிற்கு திரும்பும்போது எல்லாரும் சோர்வாக இருந்தாலும் முகத்தில் ஒரு பெரிய சிரிப்பு. அப்போது ஒருவன் மெதுவாக சொன்னான், இன்று ரொம்ப ஃபன், ஆனா நாம எல்லாம் சேர்ந்து இருந்ததால்தான் இவ்வளவு ஹாப்பி. மற்ற நண்பர்கள் உடனே, ஆம், நண்பர்கள் இருந்தால் எந்த இடமும் ஸ்பெஷல் ஆகிடும் என்று சொன்னார்கள். அந்த நாள் அவர்கள் கற்ற லெசன் சிம்பிள். சிரிப்பு, ஃபன், சந்தோஷம், இதை எல்லாம் ஷேர் பண்ணும்போது தான் வாழ்க்கை இன்னும் அழகாகும். முடிவு: நண்பர்கள் இருப்பது வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சி.